இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் உயிர்மை. உயிர்மை என்பது தலைப்பு. அதன் உட்தலைப்பாக பங்கு, கூட்டொருங்கியக்க திரு அவையின் உயிரணு என்பதாகத்தான் இந்த புத்தகத்தின் தலைப்பு இருக்கிறது. இந்த புத்தகம் ஏறக்குறைய 308 பக்கங்களை கொண்ட கொஞ்சம் பெரிய புத்தகமாகவே இருக்கிறது. 10 கட்டுரைகள், தலைப்புகள், 10 இயல்களாக இருக்கின்றன. குறிப்பாக நாம் கடந்த ஆண்டு முழுவதும் சிந்தித்த கூட்டொருங்கியக்க திரு அவை, இயேசுவினுடைய பிறப்பின் யூபிலி மைய ஆண்டிலே அதிகமாக சிந்தித்ததின் வெளிப்பாட்டில் ஒரு பங்கு திரு அவை என்பது எப்படி கூட்டொருங்கியக்க திரு அவையின் அச்சாணியாக, ஆணிவேராக இருக்கிறது என்பதை இந்த நூலிலே மிகவும் விழாவாரியாக விளக்கியிருக்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை புரிந்து கொள்வதற்கான அருமையான புத்தகமாக இருக்கிறது இந்த உயிர்மை என்பதில் எந்தவிதமான மாறுபாடும் இல்லை. உயிர்மை அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறீங்க. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, இதனுடைய அட்டை படம், இது குறித்து முதலில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இப்போ நீங்க கேட்டது போலயே இந்த நூலை முதலில் பார்ப்பவர்கள் அனைவருமே இந்த உயிர்மை என்ற சொல்லுக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. உயிர்மை அதில் ஒரு 3 பொருள்களும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாக இருக்கிறது. உயிரும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்தை உருவாக்குகிறது. இக்கு கூட்டல் ஆ கா, அது உயிர்மை எழுத்து. உயிர்மை என்பது இந்த உயிரும் இந்த உடலும், உயிரும் உடலும் இணைந்தது மனிதன். உயிரும் உடலும் இணைந்தது, அதாவது தூய ஆவியும் அவையும் இணைந்து திரு அவையாக மாறுகிறது. ஆக இந்த 3ஐயும் வைத்து பார்க்கிற போது உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை, தூய ஆவி இல்லாமல் திரு அவை இல்லை, திரு அவை இருப்பின் தூய ஆவி அதில் குடிகொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையினுடைய உயிர் அணுவாக, உயிராக இருக்கிறது என்பதை இந்த சொல், ஒரே சொல் நமக்கு எடுத்து காட்டுகிறது.